தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். இன்று நம் தந்தி டிவி ஸ்டுடியோவுக்கு வந்திருப்பவர் புதுச்சேரி மக்களின் இதயங்களை கொள்ளையடித்த இஷா சிங் ஐபிஎஸ் அவர்கள். புதுச்சேரின்னு மட்டும் சொல்லக்கூடாது, தமிழ்நாடும் சேர்த்து தான். மேம் வணக்கம். வணக்கம். உங்களை தந்தி டிவிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், இஷா சிங் மேம் தமிழ்ல பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி. கொஞ்சம் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தமிழ் லிட்டில் பிட். நான் புதுச்சேரி வந்தப்புறம் தான் தமிழை கத்துக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி தமிழ் எனக்கு தேவைப்படும் அப்படிங்கிற அவசியமா இருந்ததா நான் நினைச்சது இல்லை. நான் ஆங்கிலத்திலயும் ஹிந்திலையும் நல்லாவே பேசிட்டு வந்தேன். அப்புறம் புதுச்சேரி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அங்க இருக்கக்கூடிய மக்களை புரிஞ்சுக்கணும்னா மொழியை கத்துக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு. அதுக்கப்புறமா தான் நான் தமிழை படிக்கிறதுக்கான பயிற்சி எடுத்தேன். என்னால கொஞ்சம் இப்ப படிக்க முடியும். தமிழ் எழுத்த என்னால ஓரளவுக்கு இப்ப ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனா பேசுறதுக்கு இன்னும் சில நாட்கள் ஆகலாம்னு நினைக்கிறேன். இப்ப புதுச்சேரியில இருக்க பாரதிதாசன் கல்லூரியில பேராசிரியர் சந்திரா கிட்ட நான் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் இந்த வகுப்பை இன்னும் தொடரணும்னு நினைக்கிறேன். அடுத்த முறை ஒருவேளை நான் சரளமா தமிழ் பேசுவேன்னு நம்புறேன். Next time I'll be fluent. Very nice, ma'am. Looking forward to Yes, meeting you the absolutely. next time. It's a deal. மேம், what important, உங்களோட தந்தை ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, உங்களோட தாயார் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அவங்க கிட்ட இருந்து நீங்க முக்கியமான பாடங்கள் என்ன கத்துக்கிட்டீங்க? உங்களோட போதுமான நேரத்தை செலவு பண்ணாங்களா? You know, when you ask the child of அம்மாவும் அப்பாவும் அரசு ஊழியரா வேலை செய்யற எந்த குழந்தைகிட்ட நீங்க இந்த கேள்வியை கேட்டாலும் அவங்க இல்லைன்னு தான் பதில் சொல்லுவாங்கன்னு நான் நம்புறேன். அரசு ஊழியரா இருக்கிறவங்களுடைய பாசிட்டிவ் சைட் மட்டும்தான் நிறைய பேர் இங்க பேசுவாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அதிக முயற்சியும் நேரமும் மக்கள் சேவையில இருக்கவங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா நீங்க மக்களோட தொடர்புல இருக்கீங்க. எனக்கு குறிப்பிட்டு சொல்ற மாதிரியான ஒரு டைம்லாம் கிடைச்சது கிடையாது. என்னோட அம்மாவும் அப்பாவும் வேலையில தான் அதிக நேரத்தை செலவிட்டாங்க. அப்படி பார்த்தா நான் அரசு அலுவலகத்திலேயே தான் வளர்ந்தேன் அப்படின்னு தான் சொல்லணும். என்னோட அப்பா போலீஸ் அலுவலகத்துல என்ன உட்கார வச்சுட்டு நீ இங்கே அமர்ந்து பாடங்களை படி அப்படின்னு சொல்லிடுவாரு. என்னோட அம்மாவும் அப்படித்தான், அவங்களுடைய ஆபீஸ்க்கு என்ன கூட்டிட்டு போயிடுவாங்க. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, என்னோட அம்மா அப்பா என்னோட ஒரு வேலிடான டைமை ஸ்பெண்ட் பண்ணாங்க. நற்பண்புகளையும் அறநெறிகளுடைய முக்கியத்துவத்தையும் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்காக சிறப்பான நேரத்தை என்னோட செலவிட்டிருக்காங்க அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் எனக்கு இல்ல. நெறியான மகளா நான் வளரணும் இல்லையா, அதனால தான். They always took out enough time to make sure that we had a very values-based upbringing. வெரி நைஸ். சின்ன வயசுல நீங்க என்னவா ஆக ஆசைப்பட்டீங்க? உங்களுடைய ரோல் மாடல் யார்? ரோல் மாடல் பேக் தென். So like I think a lot of girls can relate to this. நான் சொல்றது பல பெண்களுக்கு பொருந்தும்னு நினைக்கிறேன். என்னோட அப்பா தான் என்னுடைய முதல் ரோல் மாடல். நான் என்னோட அம்மாவை ரொம்ப நேசிக்கிறேன். எனக்கு வயசு அதிகரிக்க என்னோட அம்மா மாதிரி நான் வரணும்னு ஆசை வந்துச்சு. ஆனா நான் சின்ன வயசுல இருந்தே என்னோட அப்பாவோட தைரியத்தை பார்த்து வளர்ந்தேன். அவர் ஒரு தைரியமான போலீஸ் அதிகாரி. ஆனா அவர் ராஜினாமா செஞ்சப்ப வழக்கறிஞரா பணிய தொடங்கினாரு. அப்ப எனக்கு 7 வயசு. நான் அப்செட் ஆனேன். ஏன்னா காக்கி யூனிஃபார்ம் மேல எனக்கு உயர்ந்த மதிப்பு இருந்துச்சு. அதனால தான் நானும் ஒரு போலீஸ் அதிகாரியா ஆகணும்னு முடிவெடுத்தேன். சின்ன வயசுல கூட நான் ஐபிஎஸ் அதிகாரியா மாறுவேன்னு அப்ப செய்தியாளர்களுக்கு கூட பேட்டி கொடுத்திருந்தேன். Actually interviews of me telling some news reporters that I will go back into the IPS. நீங்க கருப்பு கோட்டை விட காக்கியை சூஸ் பண்ண காரணம் என்ன? உங்களுடைய வழக்கறிஞர் நாட்களை பத்தி சொல்லுங்க. So tell us about your lawyer days. I love my lawyer days. நான் வழக்கறிஞரா இருந்த நாட்களை தான் ரொம்ப நேசிக்கிறேன். ரொம்ப விருப்பத்தோட அது திரும்பி பார்க்கிறேன். அந்த நாட்களை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அதுக்கான காரணம் என்னன்னா, சட்டம் அப்படிங்கிறது நீதியோட தொடர்புடையது. ஒரு வழக்கறிஞரா நீதியை நிலைநிறுத்த உங்களால முடிஞ்ச வரைக்கும் நீங்க செய்ய முடியும். நான் அதை செய்யறது தான் ரொம்ப விரும்பினேன். மக்களோட உரிமைகளை பெற்று தரணும். அவங்க எவ்வளவு முக்கியமானவங்க அப்படிங்கறத அவங்களுக்கு காண்பிக்கணும். அது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். மக்களுக்கு அவங்க எவ்வளவு முக்கியமானவங்கன்னு புரிய வைக்கணும். சட்டம் அதை செய்யறதுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்துச்சு. எனக்கு எப்பவுமே மனித உரிமைகள் மேலதான் அதீத ஈர்ப்பு இருக்கு. நான் பெங்களூர்ல இருக்க நேஷனல் லா ஸ்கூல்ல படிச்சேன். நான் 3ஆம் ஆண்டு படிக்கிறப்பவே எனக்கு அதிக சம்பளத்தோட கார்ப்பரேட் நிறுவனங்கள்ல வேலை செய்ய நிறைய வாய்ப்பு வந்துச்சு. ஆனா நான் ரொம்ப தெளிவா இருந்தேன். எனக்கு மக்கள் சேவை, மனித உரிமைகளை நிலைநாட்டுறதுல தான் பணி செய்யணும் அப்படின்னு. அதனால தான் அந்த ஆஃபர் எல்லாம் நான் ஏற்க மறுத்துட்டேன். எனக்கு பிடிச்ச வேலையை செஞ்சுட்டே என்னோட சிறு வயது லட்சியமான ஐபிஎஸ் தேர்வை எழுதி அதிகாரியா தேர்வாகி இப்போ உங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கேன். And you fought for the common man.
we read in the newspaper. நீங்க பாமர மக்களுக்காக கோர்ட்ல வாதாடினீங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பர்ல படிச்சோம். உங்க வாதத்துக்கு பிறகு அவங்களுக்கு காம்பன்சேஷனும் கிடைச்சது. மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்கால உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு அந்த வழக்கை பத்தி சொல்லுங்க. Deceased manual scavengers. Tell us more about that. So, the case was a very interesting chance. இது நான் தற்செயலா எடுத்த ஒரு சுவாரஸ்யமான வழக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா, நாங்க வீட்ல தினமும் நியூஸ் பேப்பர் வாசிப்போம். வாசிச்சதுக்கு அப்புறமா ஒரு விவாதத்தை பண்ணுவோம். அதாவது எது நல்லது, எது கெட்டது, எதை மாத்தணும் அப்படின்னு. நான் அப்பதான் சட்டக்கல்லூரியில படிப்பு முடிச்சிருந்தேன். நீதிமன்றத்துல வாதாட நான் ஆரம்பிச்ச காலமும் அதுதான். மாற்றம் எங்கள்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கறதுல நான் ரொம்ப உறுதியா இருந்தேன். யாரையும் நாங்க அண்ணாந்து பார்த்துதான் மாற்றத்தை அவங்க கொண்டு வருவாங்க அப்படின்னு சொன்னதில்லை. என்னால என்ன செய்ய முடியும் அப்படிங்கறத தான் நான் சிந்திப்பேன். அப்படித்தான் ஒரு நாள் நான் செய்தித்தாள்ல செப்டிக் டேங்க் சுத்தம் செஞ்சப்ப உயிரிழந்த 3 பேரின் மனைவிமார்கள் தொடர்பா வாசிச்சேன். அப்புறம் அவங்கள தேடி கண்டுபிடிச்சோம். செய்தி வெளியிட்ட பத்திரிகையாளரையும் நாங்க தொடர்பு கொண்டோம். அவங்க வாழக்கூடிய அந்த குடிசை பகுதிக்கு கூட நாங்க நேராவே போனோம். அவங்களுடைய அந்த பரிதாபமான நிலைய நான் உணர்ந்தேன். தீவிர ஆராய்ச்சியில அதுக்கப்புறமா நாங்க ஈடுபட்டோம். சாக்கடைய சுத்தம் செய்யற தொழிலாளிகளுடைய நிலைக்கு தீர்வே இல்லாதத நான் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். யாருக்கும் நிவாரணமும் அங்க கொடுக்கப்படல. சட்டம் தெளிவா இருக்கு, பணமும் இருக்கு. ஆனா பாதிக்கப்பட்டவங்க நீதிமன்றத்தை அணுக தெரியாம தவிச்சதுனால அவங்களுக்கு நிவாரணம் கிடைக்கல. இவங்க ஏழைங்க. கணவர் இறந்தா அடுத்த வேளை உணவுக்கு என்ன செய்வாங்க? ஏதாவது ஒரு வேலையை தேடலாம் அப்படின்னு தானே சிந்திப்பாங்க. குழந்தைகளும் படிப்பை தொடர முடியாது. வேலைக்கு போய் அவங்களும் சம்பாதிக்கணும். இப்படி ஒரு குடும்ப நிலை இருக்கவங்க எப்படி நீதிமன்றத்துக்கு போய் எனக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு முறையிடுவாங்க? இந்த மாதிரியான ஒரு சூழலை தான் நாங்க அவங்களுடைய வீட்டு வாசலுக்கே போனோம். அவங்க முதல்ல கொஞ்சம் தயங்கினாங்க. அந்த கைம்பெண்களை அதுக்கப்புறமா ஒரு வழியா நாங்க சம்மதிக்க வச்சோம். அவங்களுக்கு கல்வி அறிவும் இல்ல. அதனால நாங்க ஃபீஸ் எதுவும் வேணாம், உங்களுக்காக நீதிமன்றத்துல நாங்க வாதாடுறோம் அப்படின்னு சொன்னோம். அவங்க எங்களை நம்பினாங்க. அதுல ஒருத்தவங்க ராஜஸ்தான் மாநிலத்துல இருந்து வந்தப்பதான் அவங்க முதல் முறையா தலையில இருந்து அவங்களோட பர்தாவை எடுத்தாங்க. Taken the parda off her head before this case happened. அவங்களுக்கு 2 குழந்தைங்க. அதுல ஒரு குழந்தை பிறந்து 4 மாசம்தான் ஆகிருக்கு. இன்னொரு குழந்தையோட பிறந்த நாளை கொண்டாடணுன்ற எண்ணத்தோட தான் அவங்களோட அப்பா அந்த வேலைக்கே போயிருக்காரு. செப்டிக் டேங்க கழுவுனாதான் அவங்களுக்கு பணம். கணவரை இழந்த பெண்களுக்கு என்ன செய்யறதுனே அப்ப தெரியல. வழக்கறிஞரா நானும் அவங்களுக்கு 2 ஆண்டுகளா நீதிமன்றத்துல தொடர்ந்து போராடினேன். அது ஒரு சவாலான காலகட்டம். நாங்க தொடர்ந்து போராடினோம். அந்த விதவை பெண்களும் நீதிமன்றத்துக்கு தொடர்ந்து எங்களோட வந்தாங்க. என்னுடைய இறுதி வாதத்துல நான் நீதிபதிகளை பார்த்து சொன்னேன், மை லார்ட், அந்த 3 விதவை பெண்களும் நீதிமன்றத்துல இருக்காங்க. அவங்களோட நிலைமைய நீங்களே பாக்குறீங்க. இதுக்கு மேல அவங்கள பத்தி எதுவும் சொல்ல வேண்டியதில்ல அப்படின்னு நான் நீதிபதியை பார்த்து சொன்னேன். நீதிபதிகள் ரொம்ப கருணையோட நடந்து கொண்டாங்க. வரலாற்று சிறப்புமிக்க தீர்வை கொடுத்தாங்க. அந்த 3 பேருக்குமே நிவாரண தொகை அப்படிங்கறத தாண்டி இனி மகாராஷ்டிரா மாநிலத்துல இது போன்ற சம்பவம் நடந்தா பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே நிவாரணம் வழங்கப்படணும் அப்படின்னு முதல் முறையா தீர்ப்பும் வெளியாச்சு. அது கோவிட் காலகட்டம். வழக்கு நடக்கிறப்ப ஒரு பெண் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, எங்களுக்கெல்லாம் நீதி கிடைக்காது மேடம் அப்படின்னு. ஆனா நான் உறுதியா இருந்தேன், அவங்களுக்கு நீதி கிடைக்கும் அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக. தீர்ப்பு வாசிக்கப்பட்டப்ப அவங்களுக்கு முழுமையா என்ன வாசிக்கிறாங்க அப்படின்னு புரியல. ஆனா ஏதோ ஒரு நன்மை தங்களுக்கு நடந்திருக்கு அப்படிங்கறத அவங்க உணர்ந்தாங்க. அதுக்கப்புறமா நானும் என்னோட லாயர்ஸ் எல்லாருமே கூட சேர்ந்து போயிட்டு அவங்களுக்கு விளக்கி சொன்னோம். அதாவது உங்களுக்கு நீதி கிடைச்சிருச்சு, இந்த கேஸ் ஜெயிச்சிருச்சு, உங்களுக்கு நிவாரண பணம் வரும் அப்படின்னு சொல்லி நாங்க விளக்கி சொன்னோம். அப்பதான் ஒரு பெண் என்கிட்ட வந்து இந்தியில சொன்னாங்க, ஒரு வழக்கறிஞர் முயற்சி செஞ்சா எதுவும் சாத்தியம்னு. நான் சொன்னேன், இல்ல, நீங்க முயற்சி செஞ்சா எதுவும் சாத்தியம்னு நான் சொன்னேன். எனக்கும் அது அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய பாடம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சில நேரங்கள்ல நமக்கு நீதி கிடைக்க தாமதமாகலாம், ஆனா அது கிடைக்காம தவறிவிடக் கூடாது. நாம தொடர்ந்து உறுதியா முயற்சி செஞ்சா. If you wish, then anything is possible. So I think for me that was also a big learning lesson, that sometimes justice might be a little delayed, but it should never be denied if we persevere. That's awesome. நீங்க கருப்பு கோட்டை விட காக்கியை தேர்வு பண்ணதுக்கான காரணம் என்ன? You know, that is a really tough question, and I say that because
I really, really thoroughly enjoyed my time in the Bombay High Court. But இது ஒரு கடினமான கேள்வி. ஆ, மும்பை நீதிமன்றத்துல நான் என்னோட வேலைய ரொம்ப நேசிச்சேன். ஆனா நான் எப்பவுமே சொல்லுவேன், அரசு தான் மிகப்பெரிய என்ஜிஓன்னு. ஏன்னா அரசு ஊழியர்களாகிய நாங்க தான் மக்களோட மக்களுக்காக வேலை செய்யறோம். எந்த நாற்காலியில நீங்க அமர்ந்தாலும், எந்த பதவியில நீங்க இருந்தாலும், உங்க கடமைய உண்மையாவும் நேர்மையாவும் தைரியத்தோடும் அர்ப்பணிப்போடும் ஒருமைப்பாட்டோட செஞ்சா நீங்க மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னு நான் நம்புறேன். நீங்க நீதியை நிலைநாட்ட முடியும். இந்த வாய்ப்பு இன்னும் அதிக மக்களுக்கு நான் உதவுறதுக்கு எனக்கு உறுதுணையா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா என்னுடைய வேலையை நான் அந்த அளவுக்கு விரும்புறேன் அப்படின்னு தான் சொல்லணும். being in government service and doing that duty, honestly, that's probably the reason. I felt like the platform, I could serve a lot more people. Tell us about the செகண்ட் அட்டெம்ப்ட்ல நீங்க யூபிஎஸ்சி பரீட்சையை கிளியர் பண்ணீங்க, அதை பத்தி சொல்லுங்க. Yeah, so UPSC. வழக்கறிஞரா இருக்கிறப்பவே நான் இந்த தேர்வுக்கு என்ன தயார் செஞ்சுக்கிட்டேன். அப்ப பார்த்தோன்னா, அதாவது அது ஒரு கோவிட் காலகட்டம். நான் இன்னும் சிறப்பா எழுதியிருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு இப்ப நினைச்சா கூட தோணுது. நாம எப்பவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், எப்பவுமே முயற்சி அப்படிங்கறத விடவே கூடாது. நம்ம மேல முதல்ல நமக்கு நம்பிக்கை இருக்கணும். முடியாதது அப்படின்னு இந்த உலகத்துல என்ன கேட்டா எதுவுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். என்னோட அப்பா இந்த ஜாப்ல இருந்து வெளியேறின அப்புறமா அந்த பதவிக்கு நான் வர முடியும்னு நான் நம்பினேன். இது ஒரு சிறந்த பயணம். நான் என்னைக்கும் நன்றியோடவே இருப்பேன். So it's been a really remarkable journey and I'm very grateful for it. ஐபிஎஸ் ட்ரைனிங்கை என்ஜாய் பண்ணீங்களா? ட்ரைனிங் டேஸ். ஐபிஎஸ் ட்ரைனிங் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமானது. நீங்க ஏற்கனவே நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ட்ரைனிங்கை நீங்க என்ஜாய் பண்ணலாம். இத பத்தி அதிகம் பேசல, ஆனா இது எப்போ முடியும் அப்படின்னு தான் இந்த ட்ரைனிங்ல இருக்கும்போது நமக்கு தோணும். நான் ஒரு வழக்கறிஞர், எனக்கு படிக்க எழுத பேச தெரியும். திடீர்னு ஐபிஎஸ் பயிற்சிக்கு நான் வந்துட்டேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, நீண்ட தூரம் ரூட் மார்ச் பண்ணணும், கடினமான ஓட்டங்கள் இருக்கும், ட்ரெக்கிங், சவாலான சுற்றுச்சூழல்கள், தூக்கமின்மை. ஆனா கடைசியா ஒரு கான்ஸ்டேபிளை பாக்குறப்ப, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இரவு முழுக்க நாம வேலை செய்யணும். போன் கால் வந்துச்சு அப்படின்னா காலையில டியூட்டியும் நாம சேர்ந்து பார்க்கணும். குடும்பத்தோட சேர்ந்து நேரத்தை செலவிடுறத காட்டிலும் காவல் நிலையத்துல தான் இங்க காவலர்கள் அதிக நேரத்தை செலவிடுறாங்க. இது எல்லா காவலர்களுக்கும் பொருந்தும். இந்த சவாலான சூழலை வேலை செய்ய உங்களை போலீஸ் ட்ரைனிங் தான் தயார் செய்யுது. இதெல்லாம் தாண்டி இது ஒரு பிரமாதமான பயிற்சி. இதுக்கு என்னன்னைக்கும் நான் நன்றியோட இருப்பேன். அண்ட் நீங்க மும்பையில பிறந்து வளர்ந்தீங்க, இப்ப டெல்லியில போய் சார்ஜ் எடுக்க போறீங்க. ஏற்கனவே டெல்லியில இன்ஸ்பெக்டரா ஒர்க் பண்ணிருக்கீங்க, அந்த அனுபவம் பத்தி சொல்லுங்க. Already worked there as a station house officer. Tell us more on that. Station house officer is அந்த அனுபவம் என்னோட வாழ்க்கையை மாத்திடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். காரணம், ஒரு வழக்கறிஞர் காவல்துறைய விமர்சிப்பவராகத்தான் இருப்பாங்க. நானும் அப்படித்தான் பயிற்றுவிக்கப்பட்டேன். நாங்க எப்பவுமே போலீஸுக்கு எதிர் திசையில தான் பயணிப்போம். போலீஸுக்கு எதிராக பல வழக்குகள்ல நான் வாதாடி இருக்கேன். இந்த காவல்துறையை இப்படித்தான் அப்படித்தான்னு கூட நாங்க பேசியிருக்கோம். திடீர்னு நானே ஒரு SHOவா பொறுப்பேற்றுட்டேன். அப்புறம்தான் நான் உணர்ந்தேன், ஒரு இன்ஸ்பெக்டரா வேலை செய்யறது சாதாரண விஷயமே கிடையாது அப்படின்னு. அது ரொம்ப கஷ்டமானது. நம்ம இரவு பகலா வேலை செய்யணும். காவல்துறை மேல அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு மரியாதையே வந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப எந்த இன்ஸ்பெக்டரை பத்தி நான் நினைச்சாலும் எனக்கு உடனே நினைவுக்கு வர்றது அவங்களுடைய அந்த கடின உழைப்பு தான். கடைசியா எப்போ குடும்பத்தை சந்திச்சிருப்பாங்க அப்படின்னு கூட அவங்களுக்கு தெரியாது. இப்ப நிகழ்வுகள்ல கலந்து கொண்டிருப்பாங்களா, பர்த்டே செலிப்ரேஷன் அட்டென்ட் பண்ணிருப்பாங்களான்னு கூட தெரியாது. அவங்க மேல எனக்கு இப்ப மிகுந்த மரியாதை இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். A family gathering or a birthday, something like that. So lot of respect to them. புதுச்சேரி உங்க இதயத்துக்கு நெருக்கமான ஊரா? I don't think that's a question that needs to be asked also. I think இந்த கேள்வியை கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்க சொன்னீங்க டெல்லி எனக்கு புதுசு இல்ல அப்படின்னு. நான் சட்டக்கல்லூரி படிக்கிறப்ப டெல்லியில பயிற்சி எடுத்துக்கிட்டேன். உச்சநீதிமன்றம் நான் போயிருக்கேன். பம்பாயில தான் நான் வளர்ந்தேன்.
என்னுடைய கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கறத தாண்டி நான் அடி எடுத்து வச்சது புதுச்சேரியில தான். ஒரு இளம் பெண்ணுக்கு ரெக்க முளைச்ச மாதிரி நான் இங்க உணர்ந்தேன். பறக்க கத்துக்கிட்டேன். எனக்குன்னு ஒரு அடையாளத்தை புதுச்சேரி உருவாக்கி கொடுத்துச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்குன்னு ஒரு ஒர்க்கிங் ஸ்டைல் இங்க தான் உருவாச்சு. ஆனா அது ரொம்ப சிரமமானது. பம்பாயில இருந்து வந்த எனக்கு உலகத்தை பத்தி ஒரு பார்வை இருந்துச்சு. ஆனா புதுச்சேரி அப்புறம் தமிழ்நாடு வந்தப்பறம் இது வேறு மாதிரியான ஒரு அனுபவமா எனக்கு அமைஞ்சிச்சு. இங்க மக்கள் வாழ்ற விதம், அவங்களுடைய கலாச்சாரம் எனக்கு இங்க பொருந்த கொஞ்சம் காலம் தேவைப்பட்டுச்சு. கற்பனை கூட செஞ்சதில்ல இங்க மக்கள் இவ்ளோ அன்பா இருப்பாங்கன்னு. பாசமானவங்க, இரக்கமுடையவங்க. அதனாலதான் புதுச்சேரி எப்பவுமே என்னோட இதயத்திற்கு ரொம்ப நெருக்கமா இருக்கும். And that is why Puducherry will always have such a special place in my heart. நீங்க ஒரு ஆக்டிவ் ஆபீசர், உங்களுக்கு உந்து சக்தியா இருக்கிறது எது? Just some words, people say, why do you like... உத்வேகம் தரக்கூடிய சில வார்த்தைகள் இருக்கும் இல்லையா? மக்கள் நலன், நீதி, மக்கள், சட்டம் ஒழுங்கு, அரசியல் சாசனம், இதெல்லாம் தான் எனக்கு உத்வேகத்தை அளிக்கக்கூடிய சக்திகள். குறிப்பா மக்கள் நலனும் நீதியும் தான். நீதியை நிலைநாட்டுறது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். இது சமுதாயத்துல ஒரு சமநிலையை உண்டாக்க உதவுது. போலீஸுக்கு மட்டுமல்ல, நான் எல்லாருக்குமே நீதியை நிலைநாட்டுறதுல பொறுப்பு இருக்குன்னு தான் சொல்றேன். இதுதான் என்ன வழி நடத்துது. That's always been a driving passion for me. உங்களோட பிஸியான ஷெட்யூல்ல உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களால நேரத்தை ஒதுக்க முடியுதா? Family and friends in your busy schedule. It's very difficult, honestly. As in உண்மையை சொல்லணும்னா அது ரொம்ப சிரமமானது. வேலை அப்படின்னு வந்துட்டா அதுக்கு நிறைய நேரம் தேவைப்படுது. ஆனா அதையும் தாண்டி நம்ம சேர்ந்தவங்களுக்கு நாம நேரத்தை ஒதுக்கல அப்படின்னா நாம பரிவோடவும் உணர்வு பூர்வமாவும் இல்ல அப்படின்னு தான் என்ன பொறுத்த வரைக்கும் அர்த்தம்னு நான் சொல்லுவேன். இந்த குணநலன்கள் இந்த வேலைக்கு ரொம்ப அவசியமான ஒண்ணு. ஏன்னா உங்களுடைய பர்சனல் வாழ்க்கைய நீங்க மதிச்சீங்க அப்படின்னா தான் அது உங்களுடைய ப்ரொஃபஷனல் வாழ்க்கைய மேம்படுத்தும், உங்களை மனிதனா வாழ செய்யும். அதனால எனக்கு சில மணித்துளிகள் கிடைச்சா கூட வாழ்க்கையினுடைய முக்கிய நிகழ்வுகள்ல நான் கண்டிப்பா பங்கு பெறதுக்காக முயற்சிப்பேன். ஒருவேளை என்னோட கடமை என்ன அனுமதிச்சா. my duty allows. பெண்கள் தைரியமா அவங்களோட லட்சியத்தை பின்தொடர உங்களோட டிப்ஸ்? How can they develop a courage and follow their dreams? I think that பெண்கள் அப்படின்னாலே பெண் தெய்வம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பயன்படுத்தப்படாத ஆற்றல் அவங்க கிட்ட நிறைய இருக்கு. நீங்க உங்களாவே இருங்க, எந்த வருத்தமும் இல்லாம உங்களோட கனவுகளை பின்தொடருங்க அப்படிங்கறது தான் நான் அவங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி. எதுக்குமே வருத்தப்படாதீங்க. ஏன்னா வாழ்க்கையில நீங்க சில நிலைப்பாடுகளை எடுக்க வேண்டியிருக்கும். சில நேரங்கள்ல பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கும். ஆனா அது பலன் தரக்கூடியதா இருக்கும். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, இங்க அது இல்ல விஷயம். நாம எல்லாருமே மனிதர்கள். இந்த பொன்னான வாழ்க்கைய சிறப்பா வாழ நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சகஜீவிகளுக்கு நாம செய்ய வேண்டிய கடமை இருக்கு. நான் பெண்களுக்கு சொல்வேன், எதுக்கும் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, உங்க கனவுகளை, லட்சியங்களை பின்தொடருங்க. Be unapologetic, be fearless and just chase your dreams. That's nice. குழந்தைகள் வளர்ப்பு மற்றும் படிப்பு பத்தி பெற்றோர்களுக்கு உங்களுடைய செய்தி என்ன? Upbringing and education. Parents are so fundamental in the way a child is raised, and I think ஒரு குழந்தை எந்த பாதையை தேர்வு செய்யுது அப்படிங்கிறது பெற்றோர்களுடைய வழிகாட்டுதல்கள் மூலமா தான் அமையுது. நான் நிறைய வழக்குகளை கவனிச்சிருக்கேன். போதைப் பொருள் விற்பனையில சின்ன சின்ன பசங்க எல்லாமே அங்க ஈடுபடுத்தப்படுறாங்க. அவங்களுக்கு தந்தை இருக்க மாட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா தாய் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறதுல கவனம் செலுத்திட்டு இருப்பாங்க. இங்க சிறுவர்கள் வழி தவறி விடுறாங்க. நான் சொல்ல விரும்புறது ஒண்ணுதான், உங்க குழந்தைகளுக்கு உங்க நேரத்தையும் கவனத்தையும் நிபந்தனை இல்லா அன்பையும் கொடுங்க. அவங்க மேல எதையுமே திணிக்காதீங்க. அடுத்தவங்களோட அவங்கள ஒப்பிடாதீங்க. இதனால தான் எனக்கு புதுச்சேரிய ரொம்ப பிடிக்கும். அவங்க குழந்தைகளை ரொம்ப இயல்பா வளர விடுவாங்க. குறைவான கட்டுப்பாடுகள் தான் இருக்கும். உங்களுக்கு குழந்தைங்க எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே அவங்கள ஏத்துக்கோங்க. இறைவன் அவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய தன்மைகளை மேம்படுத்துங்க. அதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயம். That I learned, you should learn to accept your child for who they are and develop their God-given traits. புதுச்சேரி மக்கள் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் தமிழக மக்களுக்கும் உங்களுடைய மெசேஜ் என்ன? நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை.
நன்றி அப்படிங்கிற வார்த்தையை தவிர. ஏன்னா எமேல இது மாதிரி வேற எங்கேயும் அன்பு செலுத்தினது கிடையாது. நான் இப்படி ஒரு விஷயத்த கற்பனை கூட செஞ்சதில்ல அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் அவங்களுக்கு நன்றியோட இருக்கேன். நன்றி, நன்றி, நன்றி. Thank you, thank you. It was such a pleasure interacting with you, Miss Isha Singh. Thank you so much. Thank you so much. Thank you. Nandri.